ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தெலுங்கானா ஸ்டைலில் வந்து மட்டன் மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 3/4 கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்துருக்கேன். இப்போ இது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 150 கிராம் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 150 கிராம் அளவுக்கு தயிரும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம இதை ரெஸ்ட்டு கொடுத்து நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து நல்லா மட்டன் வந்து நல்லா சாஃப்டாகிட்டு கிடைக்கும். அதேமாதிரி நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அதனால் நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து இதை ஊற வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மட்டன் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் இது நல்லா ஊறட்டும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வதக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தலாம். 2 வெங்காயம் பாருங்கள், பெரிய சைஸ் வெங்காயம். இது ஒரு 15 போல் பாதாம் வந்து ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 தக்காளி. இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அதில் ஒரு 10-15 போல் மிளகு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 6 போல் வந்து கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய் ஒன்று, சின்ன துண்டு பட்டை. இப்போ எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் வந்து வானல் வச்சாச்சு. இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, மிளகு இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க பாதாம் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஆற வச்சு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் குக்கர் வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஆலிவ் ஆயில் தான் சேர்க்குறேன். நீங்கள் தேவைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருக்க மட்டனை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோடய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து மசாலா நல்லா வதங்கினால இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் எல்லாத்தையுமே அதோட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து உப்பு வந்து மட்டன் வந்து ஊற வைக்கும் போதே வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் அதோட செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை உப்பு கம்மியாக காரம் கம்மியாக இருந்தால் அந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் வந்து பண்ணட்டும். இது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரில் விசில் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும். வந்து மட்டன் வந்து மூடி வச்சு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, மட்டன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு, 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. மட்டன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தெலுங்கானா ஸ்டைலில் வந்து மட்டன் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.